गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरण இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் ரசத்துக்கு துவரம் பருப்பு சும்மா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. ஏன்னா நம்ம ரசத்துக்கு பருப்பு ஜலம் தான் விடுவோம், பருப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா களைஞ்சிட்டு துளி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். ஒட்டு மாங்காயில் ஒரு பாதி மாங்காய். நான் வந்து கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி பார்த்துக்குவோம். இப்போ இந்த துவரம் பருப்புலையே இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தோலை சீவிட்டு தான் போடணும், தோலோடு போடக்கூடாது. இதுக்கு நம்ம புளி போடாததுனால மாங்காயோட புளிப்பு மட்டும்தான். இப்போ இதை அப்படியே குக்கரில் வச்சு நான் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா குழசலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாங்காய் ரசத்துக்கு நம்ம இது வந்து மாங்காயும் துவரம் பருப்பும் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தோம். அது நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்க போகிறோம். இது நம்ம அப்புறமா தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெறும்ன ஜலத்தில் வந்து இந்த மாதிரி தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வாசனைக்கு அஸ் யூஷுவல் ரசத்துக்கு பெருங்காயம் சேர்ப்போம் இல்லையா, பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் மிளகு ஜீரக பொடி காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ காரம் வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம ரசப்பொடி சேர்க்க போகிறது கிடையாது. மிளகு ஜீரக பொடியோட காரத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நான் கொதிக்க விட போகிறேன். இதில் கொஞ்சமாக இஞ்சியும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கொதிச்சுட்டு இருக்கும்பொழுது இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ ஒரு பச்சை ஸ்மெல்லு போக ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுடுத்து. இதில் வந்து இந்த நம்ம பருப்பு மாங்காயும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா மசிச்சுட்டு அதில் ஜலம் விட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாங்காயோட புளிப்பு தான், எக்ஸ்ட்ரா புளியோ லெமனோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இதை அப்படியே நுரைச்சி வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இந்த புளிப்போட இதை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் 3 நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலாப்புற போடுண்டே அப்படின்னா நல்ல வாசனை, அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இது லைட்டாக நுரைச்சி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அஸ் யூஷுவல் ரசத்துக்கு வந்து நெய்யில் கடுகும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஜீரகம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டா போடும் வாசனைக்கு. இதை எடுத்து அப்படியே இந்த ரசத்தில் ஊற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுது. இப்போது வாழைத்தண்டு கறி பண்ண போகிறோம் நம்ம. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாழைத்தண்டு நல்லா பிஞ்சு வாழைத்தண்டாக பொடி பொடியாக நறுக்கி மோரில் போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் பயத்தம்பருப்பும் நான் வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை அப்படியே பிழிஞ்சிட்டு சேர்த்துடலான்னு. ஸோ வந்து இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. கடாயில் கடுகு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வரமிளகா, மிளகா புரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்செடுத்து இப்போ வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு வடிய வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போது வாழைத்தண்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது வந்து அடுப்பில் சேர்க்குற வரைக்கும் அது மோரில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருத்து போயிடும். ஸோ அதனால தான் நம்ம தாளிப்பு போட்டதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்து வந்துட்டு சேர்க்குறோம். ஸோ இதை அப்படியே ஒரு பெரட்டி விட்டுக்கலாம்.
வேக வச்சு கொட்டியும் பண்ணலாம். பிஞ்சு வாழைத்தண்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மோர் விட்டு நறுக்கி போட்டுன்ட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நான் இதை ஜலம் தெளித்து அப்படியே மூடி வச்சு வேக விட்டுற போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டு உப்பு தாங்காது, ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் அதாவது இந்த வதங்கட்டும், லைட்டாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜலம் தெளித்து வேக விடலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜலம் தெளிக்கிறேன். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா வெந்துடும். இப்போது இது மூடி வச்சுருந்தோம் பாருங்க, நல்லாவே வெந்துருது. இப்போ பிஞ்சு தண்டா இருந்தது அப்படின்னா நல்லாவே டக்குன்னு ஈஸியாக இந்த மாதிரி ஜலம் தெளிச்சு விட்டால் வெந்துடும். ஸோ இதுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது ஒரு பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழைத்தண்டு கறி ரெடி. அவ்வளோதான். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் தேங்காய் போட்ட கறி தாளித்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான வாழைத்தண்டு கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொரடா துவையல். இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம இதுக்கு எதுவுமே வறுக்கெல்லாம் வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மிக்ஸி ஜார் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க, நமக்கு அரைப்படணும்னா ஈஸியாக. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துண்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பச்சை கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கிறோம். 2 பீஸ் இஞ்சி போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் புளி ஜலமாக விடுறேன். நம்ம யூஸ்வலாக துவையலுக்கு புளி வைப்போம் இல்லையா, அது நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு புளியாக வேணும், புளியாக சேர்த்துக்கிறீங்கன்னா புளியாக சேர்த்துக்கோங்க. வெறும் புளியாக இல்லை இந்த சைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருகின தேங்காய் அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ திருகின தேங்காய், நெக்ஸ்ட்டு பெருங்காயம் பொடியாக சேர்த்துட்டோம்னா நம்ம வறுப்படும், அரைப்படும் ஈஸியாக. ஏன்னா நம்ம இது கட்டி பெருங்காயம் வறுக்கலை தொகையலுக்கு. அதுக்கப்புறம் தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச்சு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்க்க வேணாம், அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்காக. ஸோ அதையும் சேர்த்துண்டாச்சு. வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்வீட்னஸ்க்காக சக்கரை சேர்க்கக்கூடாது, வேறு எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா இதை ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜலம் விட்டு தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இது பாருங்க, சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம். இதில் எதுவுமே நம்ம பருப்பெல்லாம் வறுத்து போடலை, ஜஸ்ட்டு பச்சையாக இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருந்தாச்சு. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். சூப்பரான கொத்தமல்லி போட்ட கொரடா துவையல், கொரடா சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம், ரெடி ஆகிடுது. சூப்பராக இன்னைக்கு மகாலயபக்ஷம் டே 10ஓட ரெசிபி ரெடி ஆகிடுது. சப்போஸ் ஏகாதசி நாள் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், பலகாரம் தான் சாப்பிடுவோம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாக. இது வந்து சாப்பிட்றவாளுக்காக, அன்றைக்கி சமையல் பண்ணுறவாளுக்காக. ஸோ அரிசி வறுத்துட்டு சாதம் வச்சுருக்கேன். ஸோ வந்து அரிசி வறுத்துட்டு வைக்கணும், இல்லைனா பின்னம் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ வந்து அதனால் அரிசியை வறுத்துட்டு நான் சாதம் வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் வந்து துவரம்பருப்பு போட்டு சமைச்சிருக்கேன். நீங்கள் வந்து துவரம்பருப்பு போட மாட்டேன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நான் காரப்பொடி சேர்க்க மாட்டேன், சாம்பார் பொடி சேர்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்காத்து வழக்கம் என்னவோ அதை பண்ணுங்கோ. சேர்க்கக்கூடியவா என்ன மாதிரி பண்ணுறவாளுக்காக நான் வந்து இந்த மெனு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் இதுதான் சமைக்கணும்னு சொல்லலை.
இது வந்து நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நன்னா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்துருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இது வந்து எனக்கு இன்னும் நன்னா பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ வந்து நான் ஏன் 2 நாள் 3 நாள் முன்னாடி அப்லோட் பண்ணுறேன்னா, நீங்கள் கறிக்காய் வாங்கி அது ரெடி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முதல் நாள் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் ஒரு 2 நாள் முன்னாடி நான் கொடுக்குறேன். ஸோ யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப முன்னாடி கொடுக்குறேன், ஏன் வந்து மகாலயபக்ஷ சமையலை வந்து முன்னாடி போடுறேன் அப்படின்னு. நான் முன்னாடி போட்டால் தானே நீங்கள் வந்து மகாலயபக்ஷம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா டெய்லி அன்னன்னைக்கு பார்த்து பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மெனு பண்ணியிருக்கோம்னா, கொத்தமல்லி போட்டு கொரடா தொகையல் பண்ணியிருக்கோம். சூடான சாதம் வறுத்துட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கறி, மாங்காய் போட்டு ரசம். சிம்பிளான லஞ்ச் தான், ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் புளி சேர்த்துக்க மாட்டேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த சிம்பிளான ஹெல்த்தியான மெனுவை இதையே பார்த்து நீங்கள் அன்னன்னைக்கு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நன்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நன்னா வந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து சூப்பரான ரெசிபீஸில் உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்தடுத்த லஞ்ச் மெனுவோட. தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் மகாலயபக்ஷ பலகாரத்தில் அரிசி உப்புமா பார்க்க போகிறோம். ஸோ அரிசி உப்புமா ஆஸ் யூஷுவலாக எல்லோரும் பண்ணுறது தான். சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கனத்த கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சமாக பயத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 பேருக்கு பண்ண போகிறேன். ஸோ வந்து அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக 4 மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், இது 3ஐயும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 செகண்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணினோன்னா போதும், நிறையா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். அதுக்கு 4 கருவேப்பிலையும் இதிலேயே நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சிகப்பாக வறுக்கணும் கிடையாது, லைட்டாக வறுப்பட்டால் போதும். ஸோ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிண்டாச்சு. இதை ஆறினோன்னா ஒன்றும் பாதியமாக நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி அரிசி உப்புமாலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் காயிட்டோம். இப்போ நான் அரிசி பாருங்கோ, அரிசி எப்படின்னா நான் நார்மல் பச்சரிசி குருணையாக என்கிட்ட இருந்ததுனால பச்சரிசி குருணை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ குருணை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக பச்சரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பச்சரிசி குருணை இருக்குங்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ இது எண்ணெய் காயட்டும், நம்ம தாளிப்பு போடலாம். ஸோ இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு. கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டு உப்புமா பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, நல்லா க்ரன்ச்சியாக அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பெருங்காயமும் அதுக்குள்ளே இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடும், அதனால தான் நான் முதலே போட்டுவிட்டேன். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருக்கு. காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி அந்த பவுடரில் மிளகா சேர்க்குறோம், அதனால் நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் குட்டியாக ஒரு 2-3 மிளகா சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதில் நம்ம பவுடர் பண்ணின்னு வந்திருக்கோம் இல்லையா, அதாவது 1 பாதியமாக பவுடர் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து
ஒரு வறுத்துக்கிறேன். இது வந்து இந்த மிளகு ஜீரகத்தோட இது அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணேன்னா. இப்போது நான் 2 அழகு அரிசி எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1க்கு 3ன்னு கணக்கு பண்ணி 6 அழகு ஜலம் விட போகிறோம். இப்போது 1 கப்பு ஜலம் ஆல்ரெடி விட்டாச்சு. நான் 1 கப்பு விடும் பொழுது நான் பாஸில் வச்சுருந்தேன், அதனால் என்னால் காமிக்க முடியல. ஸோ 2, ஸோ நான் அளந்து வச்சுருக்கேன். 1க்கு 3ன்னு சொல்லி 6 கப்பு ஜலம். அது எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துன்றேன். இப்போது உப்புமாவுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுடலாம். இதில் திருகின தேங்காய் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி அரிசி உப்புமா பண்ணும்பொழுது தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை போடலாம், நொய்யை. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் போட்ட உடனே இது கொதி வர ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து இந்த அரைச்சி விட்ட அரிசி உப்புமா ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். என்னோட பாட்டி வந்து இதை எப்படி பண்ணுவான்னா துவரம் பருப்பில் பண்ணுவா இதே மாதிரி. நான் இன்றைக்கி துவரம் பருப்புக்கு பதிலாக பயத்தம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி உப்புமாவில் போட்டு பண்ணான்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தேங்காய் எண்ணெய் விட்டு வெங்கல பானையில் பண்ணுவா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஜலம் வந்து கொதி வந்துடுது. இப்போ அரிசி ஸோ இப்போது நம்ம அந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த குருணை எல்லாத்தையும் சேர்த்துன்ட்டேன். இது சூப்பராக லைட்டாக ஒரு கொதி வந்துடுது. இப்போ மூடி வச்சுட்டு 2 விசில் விட போகிறோம். உப்புமா ரெடி ஆகிடும். ஸோ இப்போது மூடி வச்சாச்சு. நல்லா ஒரு 2 விசில் வரட்டும், நான் காமிக்கிறேன். 2 அல்லது 3 விசில் விட்டுக்கலாம். ஸோ இப்போது இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ உதிரா ஜம்முன்னு வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான அரிசி உப்புமா, அரைச்சி விட்டு அரிசி உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் தான், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம அடுப்பில் குக்கரை வந்து இந்த பருப்பை வறுத்துட்டு நம்ம குக்கரை அடுப்பில் போட்டோம் அப்படின்னா அது அதுக்குள்ளே அந்த பருப்பு கலவை வந்து ஆறிடும். நம்ம ஒரு சுற்று ட்ரில் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ. ராம் ராம்.